அனைவருக்கும் வணக்கம். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் தேர்தல் இன்று. 2 அணிகள் மிக சிறந்த நபர்கள் தலைவர்களாக இங்கே போட்டியிடுகிறார்கள். மின்சார கனவு பிசி குகநாதன் ஐயா அவர்களும், ஆட்டோ கிராப் நண்பர் சேரன் அவர்களும் மற்றும் எண்ணற்ற எழுத்தாளர்கள், மிக சிறந்த கதை ஆசிரியர்கள் அனைவரும் இங்கே போட்டியிடுகிறார்கள். தேர்தலில் வாக்களிப்பதற்காக நான் இங்கே வந்தேன். மிக அழகாக ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஓட்டு போடுவதில் எந்த குழப்பமும் இல்லாமல் செய்திருப்பதற்கு முதலில் தேர்தல் அதிகாரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக இருக்கிறது தேர்தல். வரட்டும். தமிழ்நாடு திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கம் என்பது மறைந்த திரு கே பாக்கியராஜ் அவர்கள் இதுவரை தலைவராக இருந்து வழிநடத்தினார். மிக சிறந்த ஆர்கனைசேஷன் இருக்கும் அவருடைய நடத்துதலின் போது. அவருடைய தலைவராக இருக்கும் பொழுது தொடர்ந்து சில வருடங்கள் அவர்தான் தலைவராக இருந்தார். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே போல் ஒரு கதை உரிமைக்கு அவர் ஓங்கி குரல் கொடுப்பார். எத்தனையோ பேருக்கு நல்ல தீர்ப்புகளை வாங்கி கொடுத்திருக்கிறார். தீபாவளி ஆனால் 1500 ரூபாய் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் பேங்கில் வந்து விழும்படி செய்திருக்கிறார். பொங்கலுக்கும் கூட அதுபோல செய்திருக்கிறார். எங்களுடைய அந்த திரைக்கதை மன்னனை நாங்கள் இழந்துவிட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அவருடைய குடும்பத்தினருக்கு முதலில் என்னுடைய வருத்தங்களையும் அவரது ஆத்மாவிற்கு அருமையான அஞ்சலியையும் செலுத்திவிட்டு இந்த தேர்தலில் வெற்றி பெறட்டும். வெற்றி பெற்றவர்கள் பதவி ஏற்கட்டும். எழுத்தாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஆவணம் செய்யட்டும் என்று வேண்டுகிறேன். புதிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சங்கம் உறுப்பினர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் முதற்கட்டமாக செய்யணும்னு நினைக்கிறீங்க? முக்கியமான விஷயங்கள் என்னவா பார்க்குறீங்க நீங்கள்? இதுவரை பாக்கியராஜ் அவர்கள் இருந்ததால் எங்களுக்கு எந்த விதமான குறைகளும் தெரியவில்லை. எல்லாம் சரியாக தான் இருந்தது. உறுப்பினர்கள் அனைவருக்கும் உரிய கார்டுகள் வழங்கப்பட்டு அவர்களது சந்தா தொகைகள் சரியாக செலுத்தப்பட்டு அவர்களை உறுப்பினர்களாக பாதுகாக்க வேண்டும். என்னுடைய விஷயம் அதுதான். ஏனென்றால் சில சங்கங்களில் அந்த பிரச்சனை இருக்கிறது. பணம் கட்டிய பிறகும் கார்டு வராமல், உறுப்பினர் என்கின்ற ஒரு அடையாளம் இல்லாமலும் கூட அவர்கள் தவிக்கிறார்கள். இங்கே அது பாதுகாக்கப்பட்டால் முதல் வேண்டுதல் அதுதான். அதன் பிறகு கதை உரிமை, கதை காப்பீடு அது தொடர்ந்து நன்றாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பின்பற்றி திரு பாக்கியராஜ் சார் அவர்கள் என்ன செய்திருந்தார்களோ அதை ஓரளவும் அணு அளவும் குறையாமல் எடுத்து சென்று அதற்கு மேலான திட்டங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். மலையாள சினிமாவில் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி மரியாதை இருக்கும். அதே அளவு மரியாதையும் முக்கியத்துவமும் அங்கீகாரமும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நமது திரைப்படத்துறைக்கு தேவையான மரியாதைகளை, எழுத்தாளர்களுக்கு உண்டான மரியாதைகளை மற்றும் அனைத்துமே அரசுகள் செய்கின்றன. விழா எடுத்து சிறந்த கதையாசிரியருக்கான விருதுகளை வழங்குகிறார்கள். இது ஒரு சிறந்த மரியாதை தானே. நானே 1999 வருடத்தின் சிறந்த கதையாசிரியருக்கான விருதை திரு கலைஞர் ஐயா அவர்களின் கையால் நீ வருவாயான திரைப்படத்துக்கு பெற்றிருக்கிறேன். நடக்கிறது. இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதுதான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். மலையாள திரைப்பட உலகில் அவர்கள் பெரும்பாலும் தேசிய விருதுகளை குறிவைத்து கதை எழுதுகிறார்கள். எம்டி வாசுதேவன் நாயர் போன்றவர்கள் அதை முன்பே நிறைய செய்து விட்டார்கள். அதனால் நமக்கு அது பெரிதாக தெரியலாம். இங்கே தேசிய விருது பெறுவது என்பது பெரிய சமாச்சாரமாகத்தான் இருக்கிறது. நாம் கமர்ஷியல் திரைப்படங்களை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் திரைக்கதை வசனத்திற்கான முதல் விருதையே 96 திரு அகத்தியன் அவர்கள் தான் பெற்றுக் கொடுத்தார்கள். 1934 துவங்கிய சினிமா, நமது தமிழ் சினிமாவும் 36 துவங்கிவிட்டது. 1996 தான் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அன்புடன் ராஜகுமார்.